தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று வெளியாகிறது அறிவிப்பு. காலை 11 மணிக்கு வீடியோ மூலம் மாநாடு தேதியை அறிவிக்கிறார் விஜய். திருச்சியில் மாணவர்களுக்கு அறிவியலுக்கு முரணாக வகுப்பு நடத்தப்பட்டதாக சர்ச்சை. ஜாதகம் தொடர்பாக பள்ளியில் பேசப்பட்ட நிலையில் உள்நோக்கத்துடன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் கருத்து. அமெரிக்காவில் இருந்தபடி ஆபீஸில் அரசு கோப்புகளை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய BNY வங்கிக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மழைநீரோடு கலந்து ஓடிய கழிவுநீர். காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் வெளுத்து வாங்கிய மழையால் தணிந்த வெப்பம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி. எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர் என தகவல். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை பெண் DIG உள்ளிட்ட 14 பேர் மீது CBCID வழக்கு பதிவு. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழாவை ஒட்டி தேரு பவனி. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று. ஜெயிலர் படத்தின் வில்ல நடிகர் விநாயகன் ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் கைது. மது போதையில் அலப்பறையில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தனது கட்சி தொடர்பான முக்கிய அறிவிப்பை இன்று காலை 11 மணிக்கு வெளியிட உள்ளார். முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் பெயரில் கட்சி தொடங்கி அதற்காக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதையடுத்து இந்த கட்சி தொடர்பாக ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் விளம்பரம் வெளியிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விஜய் கட்சியின் விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கட்சியில் முதல் மாநாட்டை நடத்துவதற்கான பணிகளிலும் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு வீடியோ மூலம் கட்சி தொடர்பான முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் கட்சி வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது குறித்து விஜய் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள மாநாட்டின் தேதியையும் விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பெய்த மழையால் மழை நீரோடு கழிவுநீர் கலந்து வெளியேறி பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூர் காட்பாடி சத்துவாச்சாரி பெருமுகை தென்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. காட்பாடியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையில் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வெளியேறியது. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் பயணிகள் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் கொடையாஞ்சி, பெரியபேட்டை, புத்துக்கோயில், பெருமாள்பேட்டை, நேதாஜி நகர், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக காற்றுடன் கனமழை பெய்தது. மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, விஷாரம், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது.
நகர் பகுதியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மச்சுவாடி, மாலையீடு, மரவப்பட்டி, நமனசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்த நிலையில் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பொருட்கள் வாங்கச் சென்ற மக்கள் மழையால் சிரமமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுராந்தகம், கருங்குழி, மேலவளவம்பேட்டை, மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீசியது. இதனால் வாகனங்களில் செல்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நேற்று காலை முதலே கருமேகம் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் மாலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், செவிலிமேடு, ஓரிக்கை, குருவிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பிற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்று பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை தொடங்கி வைத்த அவர் விஜய்க்கு மக்கள் வாக்களித்தால் முதலமைச்சராகட்டும் என்றார். கட்சியை அறிவிச்சு 5 மாசம் தான் ஆச்சு. 5 மாசத்துல பக்ரீத் வந்தது வாழ்த்து சொன்னாரு, 5 மாசத்துல ரம்ஜான் வந்தது வாழ்த்து சொன்னாரு, 5 மாசத்துல ஈஸ்டர் வந்தது வாழ்த்து சொன்னாரு, 5 மாதத்துல குட் ஃப்ரைடே வந்தது அதுக்கும் மெசேஜ் போட்டாரு. ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கலையே, என்ன காரணம்? இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்களான்னு நம்ம கேட்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விநாயகர் சதுர்த்தி விழா கோலாட்டத்துடன் களை கட்டியது. பட்டணம் பகுதியில் உள்ள சிவசக்தி விநாயகர் கோயிலில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து ஒரே வண்ண உடை அணிந்து பெண்கள் கோலாட்டமாடி அசத்த கட்டைக்கால் கூத்தும் பொய்க்கால் குதிரையாட்டம் அனைவரையும் கவர்ந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விதவிதமான விநாயகர் சிலைகள் பார்ப்போரை வெகுவாக கவர்ந்தன. மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிலம்பம் விளையாடும் கணபதி, ட்ரைசைக்கிள் ஓட்டும் கணபதி, கார் ஓட்டும் கணபதி என விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் புதியாத்தைக்குளம் கண்மாயில் கரைக்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலியை அடுத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெருந்தேரும் 6 சிறிய சப்பரங்களும் மக்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். பேராலய திருவிழாவில் பங்கேற்றது மனதுக்கு நிறைவாக தந்ததாக அவர்கள் கூறினர். தேர்பவனி ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமாக தவறாமல் வருவோம். இந்த தேர்பவனியில் கலந்துக்குவோம். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. எல்லாம் ஒரு அற்புதமாக அதிசயமாக இங்கே கண்டிப்பாக நடக்குது. அவ்வளோ மகிமை மாதா எங்களுக்கு பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கை விட்டுதே இல்லை. அவங்க மாதாவை யாரெல்லாம் வேண்டி வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க நல்ல வழி பண்ணியிருக்கிறாங்க. அருளும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கறனால தான் இவ்வளவு ஜனங்கள் நீங்கள் பார்க்க முடியுது. ஏராளமானோரின் வருகையையொட்டி வேளாங்கண்ணியில் நேற்று இரவு முழுவதும் பிற ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் கடற்கரை சாலை, வேளாங்கண்ணி ஆர்ச், பழைய வேளாங்கண்ணி, நடுத்திட்டு என அனைத்து இடங்களிலும் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானோர் குவிந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. வெளிமாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர்.
அதனால் கோவையிலிருந்து சென்னை செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் முண்டியடித்தபடி பலர் ஏறினர். பலர் படிக்கட்டுகளில் நின்று கொண்டே பயணிக்கும் நிலையும் ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் வீட்டின் கேட்டில் தலையை கொடுத்து சிக்கிக் கொண்ட நாய் ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கேட்டில் சிக்கிய நாய் நீண்ட நேரமாக வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் வெல்டிங் உபகரணங்களை பயன்படுத்தி கேட்டை பிளந்தனர். கேட்டை பிளந்த பின்னரும் அதே இடத்தில் கட்டி வைத்தது போல் நின்ற நாய் தீயணைப்பு வீரர் விரட்டிய பிறகு ஓட்டம் பிடித்தது. காரைக்குடியில் காளைகளுக்கான அழகு போட்டி சுவாரஸ்யமாக நடைபெற்றது. பெண்கள், ஆண்கள் திருநங்கைகளுக்கான அழகு போட்டி நடைபெறுவதைப் போல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரவபுரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அழகு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர்களின் காளைகள் பங்கேற்றன. மாடுகளின் உடல் கட்டமைப்பு, கொம்பு, வால், வளர்ப்போரிடம் பழகும் விதம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையாக கொண்டு மாடுகளுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டது. இறுதியில் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மாடோட நேம் அசுரன் 2.0 சுருளி. எப்பவுமே நாங்கள் வடமாடு, மஞ்சட்டு, ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் அழகு போட்டி கொண்டு வந்திருக்கோம். இப்போது எப்போவுமே கொஞ்சம் படப்படன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவுத்து விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாடோட வீரத்தை இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் அழகு போட்டிக்கான ரிலாக்ஸாக பொறுமையாக கிளம்பி கூட்டிகிட்டு வந்திருக்கோம்.